கோலாப்பூர் எப்போது மராத்திய சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான பகுதியாக மாறியது? பரோடா, குவாலியர், இந்தூர், கோலாப்பூர், சதாரா, தஞ்சாவூர் போன்றவை மராத்தியர்களால் ஆளப்பட்ட இந்திய சமஸ்தானங்கள். இதில் கோலாப்பூர் சமஸ்தானம் சத்ரபதி சிவாஜியின் வழியில் வந்த போன்ஸ்லே வம்சத்தினரால் கிபி 1707 நிறுவப்பட்டது. இதை நிறுவியதாக சொல்லப்படுபவர் சாகு சம்பாஜி ராஜே போன்ஸ்லே என்ற சாகுஜி. இவர் சத்ரபதி சிவாஜியின் பேரன். முகலாயர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த சதாராவின் மன்னராகிய இவர் சிறையிலிருந்து மீண்ட பின் அமைத்ததுதான் கோலாப்பூர் சமஸ்தானம். அதே சமயத்தில் ராணி தாராபாயின் மகனும் சிவாஜியின் இன்னொரு பேரனுமான முதலாம் சிவாஜியும் கோலாப்பூரின் அரியணைக்கு உரிமை கொண்டாடினார். முதலாம் சிவாஜி கிபி 1710 கோலாப்பூரின் மகாராஜா ஆனார். பின்னர் 1765, 1792 இந்த 2 ஆண்டுகளிலும் பிரிட்டிஷார் கோலாப்பூரை கைப்பற்ற முயற்சி எடுத்தார்கள். ஆனால் கிபி 1812 தான் கோலாப்பூர் பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு கீழ் வந்தது. அதன் பிறகு கோலாப்பூர் மகாராஜாக்கள் பிரிட்டிஷாருக்கு கட்டுப்பட்டு கோலாப்பூரை ஆட்சி செய்தார்கள். 1949 பிறகுதான் இந்த கோலாப்பூர் இந்தியாவுடன் சேர்ந்தது. நான் இப்போ கோலாப்பூரில் இருக்கக்கூடிய மட்டன் மார்க்கெட்டில் இருக்கேன். இது மட்டனுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மார்க்கெட். கோலாப்பூர் மக்களுடைய சமையல் காரசாரமானது. அதுவும் மட்டனை வச்சு விதவிதமான பதார்த்தங்களை செய்கிறாங்க. ஒரு ஆட்டினுடைய எல்லா பகுதிகளிலையுமே அவங்க ஒரு பதார்த்தத்தை செஞ்சு சாப்பிட்றத வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இந்த மட்டன் மார்க்கெட் உலக பிரசித்தம் பெற்றது. என்னோட இருக்கிறது கோலாப்பூரை சேர்ந்த ராஜேஸ்வரி சந்தீப் மோகிதே. நமஸ்தே. நமஸ்காரம். இப்போ நீங்கள் கோலாப்பூர் உணவு என்ன செய்ய போகிறீங்க? நான் மட்டன் ஸ்பெஷல் சுக்கா பண்ண போகிறேன். ஓகே, இது இங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? மட்டன்னாலே இங்கே ஃபேமஸ் தான். மட்டன் விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாமே எல்லா ஊர்லேயும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, மட்டன் சுக்காக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, எண்ணெய், சின்ன பொடிசா அரிஞ்ச வெங்காயம், பெருங்காயம், கால மசாலா, கொப்பரை தேங்காய், மட்டன் 1 kg, நெய் கொஞ்சோண்டு மேலே போடுறதுக்கு. கோலாப்பூரி மட்டன் சுக்கா நம்ம இப்போ செய்ய போகிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மேரினேஷன். ஆமாம், மேரினேஷனுக்கு பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? முதல்ல கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டு, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா அது வெறுமா அரையாதான், அரைக்க முடியாது. இது ஒரு கிலோவுக்கு இல்லையா? இது பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் ஃபுல்லாக அதில் போட்டுடணும். ஓகே, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து அரைச்சது. கையால் பிசைஞ்சால் நல்லா இது பண்ணலாம். ஓகே, உப்பு போட்டுக்கணும். அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஓகே, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். எல்லா பக்கமும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து ½ அன் ஹவர் வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் இல்லையா? எண்ணெய் முதல்ல சூடானோன்னா பொடிசா அரிஞ்ச வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல செவந்து வரணும் இல்லையா? ஆமாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையிலும் அது அப்படியே சிம்மில் வைக்கணும். சிம்மில் இருக்கணும். இது ஆகிற வரையிலும் நம்ம தண்ணி கொதிக்க வச்சிடணும். ஓகே, இது மட்டன் வேக வைக்கிறதுக்காக சுடு தண்ணி. ஓகே, வெங்காயம் நல்லா சிகப்பாயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம்? கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம். இதோட என்ன சேர்க்க போகிறோம்? இதில் அந்த மேரினேட் பண்ண மட்டன் ஃபுல்லாக நம்ம இதில் சேர்க்குறோம். கிண்டிக்கணும். ஓகே, இது கிண்டுறப்பே கொஞ்சம் கலர் மாறும். ஓகே, இப்போ நமக்கு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சா இல்லையா? கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ தண்ணி, கொதிச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி நிறையா வைக்கணும். ஏன்னா நம்ம மேலே வேக வைக்க போகிறோமா, அது ½ தண்ணி ஆகிடும் 1/2 மணி நேரத்தில். ஓகே,
மட்டன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடி வைக்க போகிறோம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு. ஓகே, மூடி வச்சிடலாமா? வச்சிடலாம். ரைட். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த பீரியடில் நம்ம மசாலாவுக்கு ரெடி கரடா பண்ணுறதுக்கு எல்லா மசாலா வேணுங்கிறது தேவையானது கரடா பண்ணிக்கலாம். நம்ம கரடா பண்ண போகிறோம். வெங்காயம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம். நிறைய கிரேவி வேணும்னாக்கா 4-5 எடுத்துக்கணும். நிறைய கிரேவி வேணும்னா ஒரு 4-5 வெங்காயம் போட்டுக்கலாம். இதுவும் நல்ல ப்ரௌனாக வரணும் இல்லையா? நமக்கு வெங்காயம் ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம கொப்பரை தேங்காவை சேர்க்க போகிறோம். நல்ல துருவன கொப்பரை தேங்காய். இதுவும் நல்ல ப்ரௌன் கலராக வரும். நமக்கு தேங்காயும் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். இதை வந்து சூடு ஆற வைக்கணும். ஆமாம். இப்போ நமக்கு வறுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் தேங்காய் இப்போ சூடு ஆறி இருக்குமா? ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கணும். முதல்ல ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இல்லையா? அதோட தண்ணி கொஞ்சம் சேர்க்கணுமா? சேர்த்துக்கலாம். தேங்காய் வெங்காயத்தை வறுத்து எடுத்ததை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ கரடா பண்ண போறோம். அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் வெங்காயம் இல்லையா? எண்ணெயில் வறுத்து அரைச்சது. கரடா பண்ணுறப்பே இந்த எண்ணெய் கொதிக்குதுல்ல, ஓகே, அதுலேயே காளா மசாலா போட்டுருணும். நம்ம இந்த காளா மசாலா எவ்வளோ போடுவீங்க? எங்களுது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 5 ஸ்பூன் காளா மசாலா. கோலாப்பூர் மக்கள் தங்களோட சமையல்ல சேர்க்க பிரத்யேகமான முறையில மசாலா தூளை செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுல கோலாப்பூரி காளா மசாலாவும் கோலாப்பூரி சட்னி மசாலாவும் பிரபலமானது. இந்த மசாலா தூள்கள் தான் கோலாப்பூரின் காரசார சமையலினுடைய பிரதானம். கோலாப்பூரி காளா மசாலா செய்ய 1 கிலோ கொத்தமல்லி விதைக்கு 1/2 கிலோ காய்ந்த மிளகாய் வத்தல், 1/2 கிலோ கொப்பரை தேங்காய், கிராம்பு, மிளகு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கற்பாசி, ஜாதிபத்திரி, பெரிய ஏலக்காய், ஷாஜீரகம், பெருங்காயம், எள், கசகசா, பட்டை, மஞ்சள் பொடி இவை அனைத்தும் தனித்தனியாக 100 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் பெருங்காயத்தை தவிர மற்ற பொருட்களை வாணலியில் தனித்தனியாக சிறு தீயில் லேசாக வாசனை வரும் வரை வறுத்து சூடு ஆற வைத்து நன்றாக பொடித்து எடுக்கவும். அத்துடன் பெருங்காயம், மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து எடுத்தால் கோலாப்பூரி காளா மசாலா தயார். இப்போ நம்மளுக்கு கரடா ஆயிடுச்சு. கரடா ரெடி. எண்ணெய் வந்துருச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக் மேலே. ஓகே ஓகே. நம்மளுக்கு இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, மட்டன் வெந்துருச்சு. ரெடி. நம்ம இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அது ஒரு சுக்காவோட மசாலா கிரேவி ரெடி பண்ண போறோம் இல்லையா? அடுப்பு பற்ற. ஏன்னா ஆல்ரெடி மசாலாவில் நிறையா எண்ணெய் இருக்கு. ஓகே, போதும். இதுக்கும் 2-3 வெங்காயம். இதுவும் நல்ல ரோஸ்ட் ஆகி வரணும். ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்? கொப்பரை தேங்காய். ஆயிடுச்சு.
தேங்காய் இப்போ நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போறோம்? அடுத்தது இந்த மசாலா போட போறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கரடா. இதில் இப்போ நம்ம அந்த மட்டன் மட்டும் இதில் போட்டுக்கணும். ஓகே. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிறதுல மட்டனை மட்டும் எடுத்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். கோலாபுரி மட்டன் சுக்கா ரெடி. டேஸ்ட் பார்க்கலாமா? பாரு. வாவ், பிரமாதமான ப்ரிப்பரேஷன். நல்ல அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர், தேங்காய் வெங்காயம் நல்லா அப்படி வறுத்து வறுத்து பண்ணினது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதனுடைய வாசனையும் சுவையும் சூப்பர். மொத்தத்தில் இந்த கோலாபுரி மட்டன் சுக்கா மிரட்டல். நான் இப்போ இருக்கிற இடம் கோலாப்பூரில் இருக்கக்கூடிய பவானி மண்டபம். இது பழைய அரண்மனைக்குள்ளே இருக்குது. இந்த பவானி மண்டபத்தை கோலாப்பூரினுடைய கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலாப்பூருக்கு தன்னாட்சி உரிமை கிடைத்ததன் அடையாளமாக 2ஆம் சிவாஜி இதை கட்டினாராம். இதற்குள்ள ஒரு பவானி அம்மன் கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சிலையானது சத்ரபதி சிவாஜி வழிபட்ட சிலை அப்படின்னு சிலரும், இல்லை இது வேற சிலை அப்படின்னு சிலரும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ தாம்படா ரசா பண்ணலாம். தாம்படா ரசா. தாம்படா ரசா எதில் பண்ணுவீங்க? தாம்படா ரசா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மட்டன் மட்டும் எடுத்து நம்ம சுக்கா பண்ணிட்டோம். ஓகே. அது இருக்கிற சூப்பு, அந்த சூப்பில் நம்ம இப்போ தாம்படா ரசா பண்ண போகிறோம். அதை செஞ்சிடலாமா? நான் செஞ்சேன். இப்போ நம்ம அந்த சூப், மட்டன் சூப்பை நம்ம எடுத்து வைக்கிறோம். இந்த கருடாவை நம்ம இப்போ அந்த சூப்பில் இதில் கொஞ்சம் மசாலா தான் போடணும். ஏன்னா இந்த குழம்பு குடிப்பாங்க இங்கே எல்லாருமே. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட். பாண்ட்ரா ரசா, தாம்படா ரசா, இது ரெண்டுமே இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். ரெண்டுமே மட்டனில் செய்யக்கூடியது. இது சிக்கன்லேயும் இங்கே பண்ணுறீங்க இல்லையா? சிக்கன்லேயும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம், மீனும் பண்ணலாம். ஓகே. இப்போ இது எவ்வளவு கொதிக்கணும்? ஒரு கொதில் வந்தால் ஆயிடுச்சு. போதும். நம்மளுக்கு நல்ல தாம்படா ரசா கொதியில் வந்துருச்சு, கொதிச்சு வந்துருச்சு இல்லையா? அடுப்பை நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். ஓகே. தேங்க்யூ. இது நல்லா சுட சுட சாப்பிடணும் இல்லையா? தாம்படா ரசா டேஸ்ட் பார்க்குறேன். காரசாரமாக ஒரு சூப்பு குடிச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. மட்டனுடைய ஃப்ளேவரும் அதோட அந்த காலா மசாலா, கோலாப்பூர் ஃபேமஸ் காலா மசாலாவுடைய ஃப்ளேவரும் சேர்ந்துருக்கு. இந்த மட்டன் கோலாபுரி தாம்படா ரசா காரசாரம். நான் கோலாப்பூரில் இருக்கக்கூடிய தூத் கட்டா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கேன். தூத் கட்டா அப்படிங்கிறது எருமை மாடுகளை தெருமுனையில் கொண்டு வந்து கட்டி சுத்தமான பாலை மக்கள் முன்னாடியே கறந்து வியாபாரம் செய்யக்கூடிய இடம். இது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே போன்ற தூத் கட்டாக்கள் கோலாப்பூரை சுற்றி நிறையவே இருக்கு. சுத்தமான பால், சுத்தமான தயிர், சுத்தமான வெண்ணெய் என்பது கோலாப்பூர் மக்களுக்கு பிடித்தமான விஷயம். என்னோட இருக்கிறது கோலாப்பூரை சேர்ந்த பத்மினி பிரகாஷ் யாதவ் அவர்கள். நமஸ்தே ஜி. வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் கோலாப்பூரி பாண்ட்ரா ரசா செய்ய போகிறேன். பாண்ட்ரா ரசா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? மட்டன், மிளகு, ஜாதிக்காய், ஏலக்காய் பவுடர், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதாம் முந்திரி பருப்பு கசகசா பேஸ்ட், எண்ணெய், மெலிதாக அரிஞ்ச வெங்காயம், பட்டை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, தேங்காயோட பால், உப்பு. நம்ம இப்போ பாண்ட்ரா ரசா செஞ்சிடலாமா? ஓ, செய்யலாமே. முதல்ல எண்ணெய், ரெண்டு ஏலக்காய், ஒரு ரெண்டு பட்டை, ஒரு ரெண்டு பட்டை, பிரியாணி இலை, பிரியாணி இலை கொஞ்சமா போதுமா? போதும். லவங்கம், மிளகு, கொஞ்சமா மிளகு. மிளகு,
ஓகேவா? இப்போ வெங்காயம் நல்ல வெங்காயம் பொரிஞ்சு வரணும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சா? செவந்துருச்சு. இப்போ நம்ம கறி போடும். மட்டன் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றி மூடு. ஓகே. இது நல்லா முங்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இது எத்தனை விசில் வரணும்? 3 விசில் வரணும். ஓகே, 3 விசில் வர வரைக்கும் நம்ம இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம். லாவணி இது மராட்டியர்களின் பாரம்பரிய இசையும் பாடலும் கலந்த கலை. கோலாப்பூர்லையும் லாவணி புகழ் பெற்றது. 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரஷர் அடங்கணும் இல்லையா? ஆமா. இதுல இந்த மிக்ஸ் எல்லாம் தேங்காய் பால், பாதாம், முந்திரி, கசகசாவை ஊற வச்சு அரைச்ச மிக்ஸ் சேர்க்க போறோம். இது எவ்வளவு நேரம் இப்படியே வந்து நம்ம கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இது பொங்கி வரணுமா? இப்ப இல்ல, தாளிக்கலாம். இப்போ அதுல கொஞ்சமா நெய், 1 ஸ்பூன். போதும். இப்போ முதல்ல பிரியாணி இலை, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, மிளகு, பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம அந்த தாளிப்பை அதுல ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அணைக்கலாம் இல்லையா? ஓகே, அணைச்சிட்டு இப்போ ஏலக்காவும் ஜாதிக்காயும் பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் தூள் ரசா ரெடி. இது அப்படியே சூடா டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. டேஸ்ட் பார்க்க போறேன். வாவ், தேங்காய் பால், மட்டனுடைய ஃப்ளேவர் அப்படி பிளைனாக இருக்குது. அதோட இந்த மசாலாவுடைய ஃப்ளேவரும் இருக்குது. பாண்ட்ரா ரசா பரவசம். கோலாப்பூரினுடைய வரலாறும் உணவும் இதோட முடியலைங்க. கோலாப்பூர் பற்றி தெரிஞ்சிக்க, ருசிக்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் மற்றொரு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.